ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம புறாக்களில் வெயில் காலத்தில் எப்படி பாதுகாக்கலாம், எப்படியெல்லாம் அதுங்களை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு மேஜராக வரக்கூடிய நோய்களில் ஒன்று பார்த்திங்கன்னா அம்மை, அதுக்கப்புறம் ஐ இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் பேன் தொல்லையும் பூச்சி தொல்லையும் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூண்டை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி யாருமே கூண்டை ஒட்டிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஷீட்டு போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஷீட்டே வந்து ஒரு மேஜரான ஹீட்டு தரக்கூடிய ஒரு பொருள். அந்த ஷீட்டு மேலே வந்து நம்ம தென்னை ஓலையை வெட்டி போடலாம். அப்புறம் வேறு ஏதாச்சும் ஓலை வெட்டி போடுறது, வைக்கல் அள்ளி வந்து போடுறது, அது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு தரக்கூடிய உணவு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளை தான் வந்து நம்ம தரணும். ஹீட்டு தரக்கூடிய உணவுகள் வந்து நம்ம தரவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 வேளை மாற்றலாம். அப்படி மாற்ற முடியல அப்படின்னா காலையிலே சாயந்தரம் கட்டாயம் 2 வேளை தண்ணி மாற்றியே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து மொட்டை மாடியில் தான் எல்லாருமே புறா வச்சுருப்போம். அதனால் தண்ணி வந்து அந்த மொட்டை மாடியில் படக்கூடிய சூரிய ஒளியில் ஹீட் ஆகும். ஹீட்டான தண்ணியை குடித்தா புறாக்களுக்கு வந்து உடம்பும் ஹீட் ஆகும். இதனால் அம்மை நோய் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மை நோய் வந்துருச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது. ஒரு 2 நாள் விட்டு பார்த்தாலும் 3 நாள் விட்டு பார்த்தாலும் நமக்கு தான் வந்து ரிஸ்க்கு. மேஜராக பார்த்திங்கன்னா அம்மை நோய்க்கு மஞ்சள், வேப்பிலை இதெல்லாம் அரைச்சி போடுவாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா ஃபவுல் ஃபாக்ஸ் வேக்சின் போட்டேன். போன வருஷம் நான் ஃபவுல் ஃபாக்ஸ் வேக்சின் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு புறா கூட அம்மையே வரல. இந்த வருஷம் மறுபடியும் வந்து நிறையா புறாக்கள் வந்து இறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து லக்கா என்னன்னு தெரில, 1, 2 புறாக்கள் வந்து நான் வந்து நல்ல பெரிய புறாவே காப்பாற்றிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பியூர் ஒயிட்டான கலர் அந்த புறா வந்து இறந்துருச்சு. அது மட்டும் இல்லாத இன்னும் ஒரு நல்ல கலர் புறா கூட வந்து இறந்து போச்சு. அம்மை புண்ணை வந்து ஆற்றுறதுக்கு ஹோம் ரெமடி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேப்பிலை, மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட், இதெல்லாம் 3த்தையும் நல்லா வந்து குழச்சி ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அம்மை நோய் அந்த புண்ணை பிச்சுட்டு அது மேலே தேய்ச்சி விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய கொம்பு மஞ்சளை வாங்கின்னு வந்து பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரில் தண்ணி கிண்ணி கலக்காமல் ட்ரையான பவுடரே அந்த அம்மை புண்களில் வந்து அப்ளை பண்ணிவிட்டால் அந்த புண்ணு வந்து சீக்கிரமாகவே ஆறி போயிடும். இது வந்து ஒரு நல்ல கலர் புறா. இதுவும் அம்மை நோய் வந்து இறந்து போச்சு. நான் எப்படியோ ரெஸ்கியூ பண்ணி பார்த்தேன், ஆனால் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் வேப்பிலையை கூட வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை வைக்கலாம். ஆனால் பேஸ்ட்டு, வேப்பிலை இது 3த்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது. வச்சா தனித்தனியாக வைக்கணும். இல்லைனா வேப்பிலையும் மஞ்சளும் வந்து நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிக்சட் ஃபுட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கட்டாயம் மிக்சட் ஃபுட் வந்து நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா மிக்சட் ஃபுட் கொடுக்கும்போது அதில் இருக்கிற அதுங்களுக்கு பிடிச்ச உணவை மட்டும் பொறுக்கி சாப்பிட்டுட்டு மீதி பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் இந்த கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து தனியாகவே கிடக்குது. இதை வந்து புறாக்கள் வந்து எடுத்துக்கவே மாட்டேங்குது. இது ஒரு நல்ல பியூர் ஒயிட் கலரு. இந்த கலர் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வச்சுது 2ம். நான் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். ஒன்று மட்டும் செத்து போய் கிடக்குது, இன்னொன்றுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன கேட்டிங்கன்னா ஃபவுல் ஃபாக்ஸ் வேக்சின் போடுறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபவுல் ஃபாக்ஸ் வேக்சின் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லினே இருக்கேன், அவர் அதை வந்து காதலே வாங்க மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் புறாக்களை நீங்கள் அம்மை நோய் வந்துட்டு எப்படி காப்பாற்றுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.